ஒரு கன்னடர் சொல்லுகிறார், இன்றைக்கு எங்களுக்குள்ளே எங்கள் மொழிக்கான உணர்வை தூண்டியது தமிழ்நாடு தான், அது இந்த திராவிட சித்தாந்தம் தான் என்று உரக்க சொல்லுகிறார்கள். உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு சிலர் மறுக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், முதலில் உன்னையும் இன்னையும் இங்கே இணைப்பது நமது மண், நமது மொழி, நமது கலாச்சாரம். இந்து என்பது கடவுளை மறுப்பு கொள்கை என்பது திராவிட கழகத்தோடு முடிந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், உனக்கு பிடித்தவனை நீ வணங்கிக் கொள், அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு, அதை உணர்ந்து கொள். இந்து என்பது நீ ஐயனாரை கும்பிட, நான் சின்ன கருப்பரை கும்பிடக்கூடியவன், நான் திருநீரை பட்டையிடக்கூடியவன், சைவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நானும் என்னை சார்ந்தவர்களும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும், அது வேறு. ஆனால் இறை நம்பிக்கையை வாக்காக மாற்ற முயற்சி செய்கிறார்களே, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் தான் சொல்லுகிறேன், இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு, நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி எந்த ரூபத்திலும் அந்த இந்துத்துவா இந்த திராவிட மண்ணுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்று ஒரு போராளி தொடர்ச்சியாக 72 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் உனக்கும் எனக்குமான உத்தமமான இந்த மண்ணுக்கான மைந்தன் அருமையண்ணன் தளபதி என்பதை நான் தைரியமாக சொல்லுகிறேன், இன்னும் உரக்க சொல்லுவேன். உண்மையை சொல்வதற்கு எனக்கு என்ன பயம்? உண்மையை உரக்க சொல்லுவதற்கு எனக்கு என்ன பயம்? ஆகவேதான் உறவுகளே, உங்களை பார்ப்பதிலே பெருமை, அதைவிட பெருமை நீயும் நானும் ஒரு மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, சமத்துவத்துக்காக, சமூக நீதிக்காக இன்றைக்கும் இந்த வயதிலும் தள்ளாது தளராது உழைத்துக் கொண்டே இருக்கிறாரே ஒரு உத்தம ஆன்மா. அந்த ஆன்மா இன்னும் இந்த மண்ணிலே நெடுஞ்சூழமாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவர் இந்த மண்ணிலே உன்னை போல், என்னை போல், நம்மளை போல் நிற்கதிகற்று இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனாக மேலும் மேலும் அவர் வாழ வேண்டும், வளர வேண்டும், இந்த மக்களுக்கு பணி செய்ய வேண்டும். அப்படி அவருடைய பணி இந்த மண்ணிலே வளருவதற்காக என் ஆயுள் காலத்திலே 10 ஆண்டுகளை என் அருமை அண்ணன் தளபதி அவர்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். வாழ்க தளபதியுடைய புகழ், அவர் தொண்டு வாழ்க, அவருடைய பண்பு வாழ்க, அவருடைய மனிதநேயம் வாழ்க என்று கூறி இந்த மனிதநேய விழாவிலே உன்னையும் என்னையும் மனிதநேயத்தோடு ஒத்துப்போக வைத்த எனது அருமை சகோதரர் சேகர் பாபு வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு